அல்லாஹ் அல்லாஹ் என்று நான் அழைப்பதற்கு முன்னர் அம்மா என அழைக்க வைத்த தமிழே உனக்கு வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, நந்தவனம் இன்றைக்கு ஒரு மார்கழி பெருவிழாவை மிக அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற பெருமக்களுக்கும் எங்களை அழைத்த இந்த அமைப்பிற்கும் என் மனம் கனிந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய கணக்காயர் மகா கணபதி உட்பட இந்த அமைப்பிலே மண்ணை தாங்கும் மனித விழுதுகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மனம் கனிந்த பாராட்டுக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு குறுகிய நேர வரையறைக்குள் மகாபாரதத்தை உள்ளடக்கிய ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து சில மணித்துளிகள் தந்து, அந்த மணித்துளிகளில் எப்படி மார்கழி பிறக்கிற பொழுது புல்வெளியில் வைரங்களை இறைத்தாற்போல பனித்துளிகள் அமர்ந்திருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மார்கழியில் புல்வெளியில் பனித்துளிகள் இருக்கும். பனி முட்டைகளை பச்சை சிறகுகள் அடைகாக்கும் மார்கழி மரியாதைக்குரிய மாதம். ஏன்னா எல்லாரையும் கைகட்ட வைத்து விடக்கூடிய மாதம்தான் மார்கழி மாதம். அந்த கைகட்ட வைக்கக்கூடிய மார்கழி மாதத்தை கைதட்ட வைத்திருக்கிற பெருமை இந்த நந்தவனம் என்கிற அமைப்புக்கு இருக்கிறது. எனவே அதற்கு முதலிலே என்னுடைய பாராட்டுக்கள். அதிலும் நெஞ்சத்திற்கு நெருக்கமான பேனாவைப் போல என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் இந்த அரங்கிலே ஒன்றாக அமர்ந்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பும் உரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பும் கிட்டியிருப்பது என்பது ஆங்கில ஆண்டு கடைசி தவணையை முடிக்கிற தருணத்தில் ஒரு அமுத வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கென என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பூக்களை மையப்படுத்தித்தான் நந்தவனம் என்று தம்பி சரவணன் சொன்னார். நான் உங்களுக்கு அதையே வாழ்த்தாக சொல்லுகிறேன். பூவரம் போல ஒரு வரம் தா என்று வரம் கேட்ட காரணத்தால் அதற்கு தாவரம் என்று பெயர். பூவரம் போல் ஒரு வரம் எனக்கு தாவரம் என்று இறைவனிடம் கேட்ட காரணத்தால் அதற்கு தாவரம் என்று பெயர். பூவின் வரம் என்ன? சிரித்து கொண்டே பிறக்கிற மனிதன் சிரித்து கொண்டே வாழ்ந்து பல பேரை அழ வைத்து கொண்டே பிரிந்து போகிறான். பிறப்பிலும் சிரிப்பு, வாழ்விலும் சிரிப்பு. மலர் விரிகிற பொழுதே பிறப்பில் சிரிப்பு, அழுகை இல்லை. பிறப்பில் சிரிப்பு, மண்ணின் மடியில் உதிர்ந்து விழக்கூடிய கடைசி நொடி வரை சிரிப்பு. எவன் எதிரே வந்தாலும் அவனை பார்த்து சிரிப்பு. எனவே சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதென்றால் அதை வரம் என்று தான் சொல்ல முடியும். எனவே பூக்களுக்கு கிடைத்த அந்த பூவரம் போல் தாவரம் என்று இறைவனிடத்தில் கேட்ட காரணத்தால் அதற்கு தாவரம் என்று பெயர். எனவே அந்த வரத்தை பெற்ற பூக்களாக இருக்கிற உங்களிடத்திலே வண்டுகளைப் போல நாங்கள் வந்திருக்கிறோம். வண்டுகள் மலரில் அமரும், உள்ளே இருக்கிற தேனை உண்ணும், மீண்டும் புறப்பட்டு விடைபெற்று செல்லும். இது வாடிக்கையான நிகழ்வு. ஆனால் இந்த நந்தவனத்து பூக்களே
இடையே வந்து அமர்கிற எங்களைப் போன்ற வண்டுகளையே சூளாக்கி விடக்கூடிய மகரந்தம் போன்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அறிந்தவர்களிடத்திலே பேசுவதை விட புரிந்தவர்களிடத்திலே பேசுவது என்பது மகிழ்ச்சி. அந்த வகையில் இரண்டு பெரும் இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடிய இதிகாசங்கள் அல்லது தமிழ் இலக்கியத்தின் பரப்பில் எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் திருக்குறளிலிருந்து எடுத்துக்கிட்டாலும் மகா என்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய ஒப்பற்ற காவியம் மகாபாரதம் மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப லேசாக கிடைச்சிடாது. உவே சாமிநாதையரை அறிந்த அந்த மாநில கல்லூரி நிர்வாகத்திலே இருந்த ஆங்கில பேராதிக்க உபாத்தியாயர் மட்டுமில்ல, மகோபாத்தியாய என்ற ஒரு உயர்ந்த நாமத்தை வழங்கி இருக்கிறது என சொன்னால், இருக்கிற நூல்களிலேயே ஒரு தலை சிறந்தது, நம் வாழ்க்கைக்கு உரியது, அதுதான் நமக்கு வாழ்க்கைக்குரிய நெறியை வழங்கக்கூடியது என்கிற காரணத்தினாலே தான் அதற்கு மகாபாரதம் என்று பெயர் வைத்தார்கள். அவர் ஒரு ஆங்கில பேராசிரியருடைய நண்பர். ஒரே வகுப்பிலே உட்கார்ந்து நாங்கள் ஆங்கிலமும் தமிழ், ஏன்னா அந்த மொழிப்பாடங்கள் சேர்ந்து படித்தோம். இன்றைக்கி திடீர்னு இந்த வகுப்பறைக்கு 65 68 வரை, 65னா பார்த்துங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, திடீர்னு புறப்பட்டு போனதைப் போல ராமச்சந்திரனை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த பால் குடித்த அந்த தொட்டில் பருவம் எனக்கு நினைவுக்கு வரும். அவரோடு பேசுவது மகிழ்ச்சி. தம்பி இருக்கிறாரே, இது தம்பி இல்லை, அதாவது நின்ற நிலையிலேயே ஒரு மிகப்பெரிய காவிய திரைப்படத்தை ஓட்டி காட்ட வல்ல ஒரு அற்புதத்தை மேடைகளில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர், ஒரு நிகழ்த்து கலைஞன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய சின்ன வயதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்போ 76 வயதாகிறது. இங்கே பார்த்தா இங்கே ஒரு கிருஷ்ணகுமார், இவரும் குமாரன், அவரும் குமரன், சரவணன், 2 குமாரர்களுக்கு இடையே பழைய நண்பர்கள் 2 பேரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட ஒரு பெரிய தமிழ் உறவு வேறு என்ன இருக்க முடியும் என்று தான் நான் கருதி பார்க்கிறேன். ஒரு சகுனி, ஒரு பாஞ்சாலி, அங்கே தருமன். எனவே சூது மாது, இது சூது, இது மாது, அது தீது. ஏன்னா நல்ல ஒருத்தன் தப்பாக இருக்கிறத விட தீமை உலகத்தில் இருக்க முடியாது. சூதுக்கும் மாதுக்கும் தீதுக்கும் இடையில் அப்துல் காதர் அமர்ந்திருக்கிறேன். இங்கே ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். சங்கம் இருந்துச்சா தமிழ்நாட்டில்? 3 சங்கங்களை வைத்து தமிழர்கள் தமிழ் வளர்த்தார்கள். 4வது தமிழ்ச்சங்கத்தை தம்பி பிறந்த அந்த மதுரையில், நான் படித்த அந்த மதுரையில் எங்கள் மண்ணிலே நிறுவிய பாஸ்கர சேதுபதி 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை அமைத்தார். தமிழனுடைய வரலாறே ஒரு எதிர்முக வரலாறாக இருக்கிறது. கடலுக்கு சென்று சங்கத்தை குளித்தெடுத்து வரக்கூடியது மாதிரி கடலே வந்து தமிழ்ச்சங்கங்களை குளித்தெடுத்து சென்ற தலைகீழ் வரலாறு தான் தமிழ் வரலாறாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னன்னா, இந்த பாரதத்தை பற்றி பேச வருகிற பொழுது என் மண்ணுக்கும் எனக்கும் இந்த பாரதத்திற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கும் லண்டனுடைய அருங்காட்சியகத்தில் தமிழ்நாட்டில் மொழி வளர்ப்பதற்கு சங்கம் இருந்ததற்கு என்று வைத்திருக்கிற சகல சான்றுகளிலும் தலையாய சான்று என்று சொல்வது சின்னமனூர் செப்பேடு. முல்லை பெரியாற்றங்கரையில் தேனிக்கு பக்கத்தில் சின்னமனூர்னு ஊர் இருக்குது. சிவகாமி அம்மன் ஆலயம் கொண்டிருக்கக்கூடிய ஊர். பக்கத்தில் சனீஸ்வரன், அதனால தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குது. சகுனி, குச்சனூரில் சனீஸ்வரன்,
லண்டன் அருங்காட்சியகத்திலே இதுவரைக்கும் சங்கம் இருந்ததற்கான சான்று இருக்கிறதா? சா என்கிற சொல்லே தமிழில் தொடங்காது, சகரக்கிழவியும் அவற்றோடற்றே என்ற தொல்காப்பிய சூத்திரத்தை காட்டி சானாவில் ஒரு சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது தமிழ் சொல்லாக இராது. எனவே சங்கம் என்ற சொல்லே இல்லை தமிழில் என்கிற பொழுது தமிழ்நாட்டில் சங்கம் இருந்ததற்கான வாய்ப்பில்லை என்று மூத்த அறிஞர்கள் என்று கருதப்பட்டவர்கள் மொழிந்த காலகட்டத்தில் எங்க ஊர்ல கிடைத்த ஒரு செப்பேடு, செப்பு தகடு, மதுராபுரி தமிழ்ச்சங்கம், மதுராபுரியிலே தமிழ்ச்சங்கம் இருந்தது என்பதை சான்றளிக்கக்கூடிய செப்பு தகடு. தமிழுக்குள்ள பெருமை என்னன்னா, செப்பு காலத்திலும் இன்றைக்கு சிப்பு காலத்திலும் செந்தமிழுக்கு அழிவே இல்லை என்று தமிழ் என்றைக்கும் நிற்கிறது. அது அன்னைக்கு செப்பேடா இருந்தாலும் செத்தான், இன்னைக்கு சிப்பேடா இருந்தாலும் செத்தான். செப்பிலும் சரி சிப்பிலும் சரி செந்தமிழ் இன்றைக்கு பற்றி படர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 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 செப்பேட்டில் உள்ள 2 வரியை சொல்றேன். மாபாரதம் தமிழ் படித்தும் மதுராபுரி தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கத்தில் பல செயல்கள் நடந்தன. பல படைப்பாளிகள் புலவர்கள் சங்கப்பலகையில் ஏறி நூல்களை அரங்கேற்றினார்கள். ஆனால் இந்த செப்பேடு தமிழ்ச்சங்கம் இருந்ததற்கான சான்று என்று இன்றைக்கு கொண்டாடி உறுதி செய்தாலும் கூட மகாபாரதத்தை தமிழ்படுத்திய சாதனையை செய்தது சங்கத்தின் சால்பான தலைசிறந்த பணிகளில் ஒன்று என்று குறிக்கிற பொழுது தகுதியானது எங்கே கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் தமிழ் நிலம். எதையும் தள்ளி வைக்காது. அன்பிற்குரியவர்களே, ஒரு நெடும் கதையிலே 4 விதமான பாத்திரங்களை அழைத்து நீங்கள் இதை மையமாக வைத்திருக்கிறீர்கள். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, ஒன்று விளைந்திருக்கிறது விளைச்சல், விளைச்சலுக்கு ஒன்று வித்து. நான் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிலம் இல்லாமல் வித்து உண்டா? நிலம் இல்லாமல் விளைச்சல் உண்டா? தமிழ் இலக்கிய பரப்பில் இலக்கியங்களில் பொருள்களை ஆய்வு செய்து இலக்கணப்படுத்திய தொல்காப்பியனைப் போல மூத்த தமிழ் இலக்கண பேரறிஞர்கள் பொருள்னா வாழ்க்கை அமைப்பை 3ஆக பிரித்தார்கள். இலக்கியத்தில் உள்ள கூறுகளில் ஒன்று முதற்பொருள், மற்றொன்று உரிப்பொருள், மற்றொன்று கருப்பொருள். முதற்பொருள் என்பது முதல் இடம், உரிப்பொருள் என்பது 2ஆம் இடம், கருப்பொருள் என்பது 3ஆம் இடம். ஒரு பாட்டில் முதலாக கருதக்கூடிய பொருள் எதுனா நிலமும் பொழுதும் முதற்பொருள். தமிழன் முதன்மையாக கருதியது நிலம். கடவுளை கூட கருப்பொருள் பட்டியல் 3ஆவதாகத்தான் தமிழன் வைத்திருந்தான். நிலமும் பொழுதும், ஏன்னா இதுதான் அனைத்து உற்பத்திக்கும் காரணம். அனைத்து உற்பத்திக்கும் காரணம். ஒரு முறை தொலைக்காட்சியில் வினாடி ஒன்றை வினாடி வினா நடத்தி கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை பார்த்து கேள்விகளை கேட்கிற பொழுது அவர் கேட்ட கேள்வி நீங்கள் அறிந்த கேள்வி, புரிந்த கேள்வி. அங்கே ஒரு பறவைகள் சரணாலயத்தில் உத்தரமேரூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேடந்தாங்கலிலே எத்தனையோ நாடுகளிலே இருந்து பறவைகள் வருகின்றன. ஆனால் கேள்வி கேட்டவர், வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு பறவைகள் எங்கிருந்து வருகின்றன என்ற கேள்வியை கேட்டு இதற்கு பரிசுண்டு என்று அறிவித்த பொழுது எல்லாரும் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, சைபீரியா, இலங்கை, ஐரோப்பா, சீனா என்று கண்டங்களின் நாடுகளின் பெயர்களை சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு சின்ன அரும்பு முல்லை பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வேடந்தாங்கலுக்கு பறவைகள் முட்டையில் இருந்து வருகின்றன. அப்ப எல்லாருக்கும் ஆதாரம் ஒன்று தானே. அதனாலதான் மகாபாரதத்தில் அப்துல் காதருக்கும் இடம் இருக்கிறது. ஆதாரம் ஒன்று தானே. சூரிய அடைகாப்பிலே பூமி முட்டையிலே இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் நாம் அனைவரும். அப்ப பூமி என்பது, மண் என்பது ஆதாரம். மற்றொரு நுணுக்கத்தை சொல்லுகிறேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம் இது நம் சொந்த புராணம். ஏன்னா முருகப்பெருமானுடைய
நிகழ்வுகளை பற்றி பேசுவது. ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவனை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் சொல்லி சொன்னால், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டுக்கு வந்துச்சு, ஒரு வியாபாரத்திற்குத்தான் வந்தார்கள். வணிகம் செய்து போய்விட்டிருந்தால் பரவாயில்லை. அவர்கள் உள்ளே நுழைந்து நாடு அடிமைப்படுவதற்கு அந்த வணிகம்தான் காரணமாக இருந்திருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், பாரதிக்கு என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னா, ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள், ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் முதல்ல ஊசி தான் விற்கிறதுக்கு வந்தான். எங்க ஊசி வியாபாரம் அதிகமாக நடக்கும், எங்க கிழிசல்கள் இருக்குதோ அங்குதான் ஊசி வியாபாரம் அதிகமாக இருக்கும் இல்லையா? தி டோட்டல் பிரசன்ஸ் ஆஃப் இன் பிரிட்டிஷ் மிலிட்டரி. அவன் 300 ஆண்டு காலம் பிரிட்டிஷார்கள் இந்த நாட்டை, இந்திய நாட்டை ஆள்கிற பொழுது டோட்டல் பிரசன்ஸ் 6000 மைல்களுக்கு அப்பால இருந்து ஆங்கில நாட்டில் இருந்து ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டிற்குள்ளே வணிகத்திலே தொடங்கி 300 ஆண்டு காலம் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்தினார்களே. இந்த 300 வருஷத்தில் எவ்வளவு பிரிட்டிஷ் பிரசன்ஸ் இருந்துச்சுன்னா, மொத்தமாக 300 வருஷத்தில் 1.25 லட்சம் பிரிட்டிஷ்காரர்களை மிஞ்சி ஒன்றும் இல்லை. 30 கோடி, பாரதி பாடுகிறான், 30 கோடி ஜனங்களுக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத பாரத சமுதாயம் வாழ்கவேன்னு 1901 30 கோடி, வெறும் 1.25 லட்சம் பேர் வந்து இந்த 30 கோடியும் அடிமைப்படுத்தியதற்கு காரணம் என்ன? 1.25 லட்சம். அவன் ஆயுதம் வைத்திருக்கலாம். 1.25 லட்சம் பேர் எண்ணிக்கையிலே குறைந்த பேர் 30 கோடி ஜனங்களை அடிமைப்படுத்தினான். காரணம் என்ன தெரியுமா? ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத்தறியிலே போட்டு தந்த பாவலனுக்கு பெயர் பாரதி. ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத்தறியிலே போட்டு தந்த பாவலன் சுப்பிரமணி என்று வைத்த பெயரை நாட்டை நேசித்த காரணத்தால், மண்ணை நேசித்த காரணத்தால் அதை பாரதத்திற்குரியவன் என்று பாரதி என்று மாற்றிக்கொண்டார். ஒரு சின்ன நிகழ்ச்சி சொன்னால், இந்த கட்சியில் இந்த பாத்திரத்தை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, சரியா இருக்குதான் நீங்க பாருங்க. வாஞ்சி மணியாச்சின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது, தூத்துக்குடிக்கு போற வழியில், திருநெல்வேலிக்கு போற வழியில். நெல்லையில் பிறந்த பாரதி மகாகவி என்று இளைய வயதிலேயே சுடர் வீசும் கண்களோடு ஒளி மிகுந்த கவிதைகளை படைத்து ஆக்கி இந்த தேசிய விடுதலை இயக்கத்தின் ஒரு ஆயுத கரணாக நிலத்தை களமாக மாற்றியவன் பாரதி. நிலத்தை ஒரு போர்க்களமாக மாற்றுவதற்குரிய படைக்கல கவிதைகளை தந்த பாரதி வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷனுக்கு போறான். மணியாச்சி ஜங்ஷனுக்கு போகிற பொழுது அங்க நடந்து கொண்டிருந்த பாரதி அந்த பிளாட்பாரத்தில் மண்ணில் விழுந்து புரள்கிறான். வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் படித்திருக்கலாம். வாஞ்சிநாதன் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஆஷ் என்கிற தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை அவன் செய்த கொடுமைகளுக்காக வேண்டி சுட்டு வீழ்த்தி விட்டு தன்னையும் சுட்டு மாய்த்து கொண்டான். நான் இப்படி சொல்கிறேன், எதையும் சுட்டால் ஆஷ் வரும். இவன் ஆஷையே சுட்டான், தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். அந்த சுதந்திர தியாகி நடந்த தடம் அந்த மணியாச்சி ஜங்ஷன் தரங்கிறதுனால நிலத்திலே விழுந்து புரண்டு அந்த மண்ணை எடுத்து திருநீரை போல பூசிக்கொள்கிறான். அப்ப மண்ணை எவ்வளவு நேசிக்கணும். இப்ப கூட சில பேர் நிலத்தில் விழுந்து புரள்றான். பாரதி புரண்டதற்கு காரணம் நாட்டு பற்றி, இவனுக்கு காரணம் நாட்டு சரக்கு. இவன் புரள்றதுக்கு மண்ணை நேசித்தவன் என்கிற காரணத்தினாலே தான் தன் வடிவத்தையே தேசத்தின் வடிவமாக ஆக்கி கொண்டான். வெள்ளி பனிமலை உச்சத்தில் வடக்கே இருக்கிறது அவன் தலைப்பாகையை போல. அவன் கழுத்திலே இருக்கக்கூடிய சட்டை பகுதியை பார்த்தால் அது தென்னகம் போல சுற்றிலும் அணிந்திருக்கிற கருப்பு கோட்டு 3 பக்கம் இருக்கிற கடலை போல பாரதி நடந்தால் பாரதமே நடக்கிறது என்று தன் வடிவத்தையே தேசத்தின் வடிவமாக மாற்றிக்கொண்டவன் பாரதி.
அவன் 30 காப்பியங்களை எழுதினான். நான் சொல்லக்கூடிய செய்திக்கு இதுதான் அடிப்படைங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். 3 பெரும் காப்பியங்களை அவன் எழுதினான். ஒன்று குயில் பாட்டு, மற்றொன்று கண்ணன் பாட்டு, மற்றொன்று பாஞ்சாலி சபதம். இந்த 3க்குள்ள ஒற்றுமை என்னன்னு சொல்லி சொன்னா, குயிலும் கருப்பு, பாஞ்சாலி அதிலே வந்து பாரத தாயினுடைய விடுதலையை மையப்படுத்திய பாரதி கண்டகாவியம் என்று ஒரு துண்டு காவியத்தை எழுதுகிற பொழுது கூட அன்னைக்கு தேசபக்தியை சொல்வதற்கு இதுதான் பொருத்தம் என்று பாஞ்சாலி சபதத்தை பாடுகிற பொழுது அங்கும் கூட கருப்பு கண்ணன் நிற்கிறான் பாதுகாப்புக்காக. அடுத்து கண்ணன் பாட்டு, இந்த 3மே கருப்பம்சம் பொருந்தியதாக இருக்கிறது. குயில் பாட்டு அது பறவைகளில் அது கருப்பு. ஏன் குயில் பாட்டை பாரதி பாடுகிறான்? 30 பாடல்களிலே பாரதி பாடியதற்கு காரணம், குயில் என்கிற பறவைக்கு கூடு கிடையாது, இந்த தேசத்து இந்தியர்களுக்கு நாடு கிடையாது என்கிற காரணத்தினால் கூடில்லாத ஒரு பறவையை, கூடு கட்டாத ஒரு பறவையை அங்கே தன் பாட்டின் கதாநாயகமாக திலக பெயராக பாரதி சூட்டுகிறான் சொல்லி சொன்னா, எண்ணற்ற பறவைகள் இருக்க அவன் குயிலை தேர்ந்தெடுத்து குயில் பாட்டு என்று பாடுகிறான். அப்ப மண்ணின் மீது இருக்கக்கூடிய மகத்தான சக்தி 5 பூதங்களில் நெருப்பாய் இருக்கட்டும், விட்டிலை வேண்டுமானால் அது ஈர்க்குமே தவிர நெருப்புக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. நீர் இழுத்து கொண்டு போகுமே தவிர நீருக்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஆகாயம் என்பது வெளி, அது அதற்கு ஈர்ப்பு சக்தி கிடையாது. அதனால தான் நம்ம விண்வெளிக்கு போகிறவர்கள் மிதந்து கொண்டே போகிறார்கள். ஈர்ப்பு சக்தி கிடையாது. 5 பூதங்கள்ல அதுல நிலம் மட்டும்தான் ஈர்ப்பு, புவி ஈர்ப்பு சக்தி உடையது. எந்த ஆசை போனாலும் இந்த மண்ணாசை போகாது இல்லையா? அவர் பெண் என்று சொன்னார். நான் இந்த பாரத போருக்கு அடிப்படையான காரணமே மண் என்று சொல்கிறேன். மண் இல்லாமல் எந்த விதையும் முளைக்காது. நீங்கள் ஆகாயத்தில் அறுவடை செய்ய முடியாது. கனி காஷ்மீரி என்கிற ஒப்பற்ற காஷ்மீரத்து ஒரு சூஃபி கவிஞன் பாடுகிறான், நீ மண்ணை சாதாரண நினைக்காத, வாழுகிற வரை உன் காலடிக்கு கீழே இருக்கிற மண் செத்த பிறகு உனக்கு மேலே வந்துவிடும். எதை வேண்டுமானாலும் நீ புதைக்கலாம், மண்ணை உன்னால் புதைக்க முடியாது. மண்ணை எல்லாத்தையும் புதைக்கலாம். சுனாமியில் அத்தனை பேர் கொத்து கொத்தாக செத்தார்களே, உடல்களை அள்ளி புதைத்தார்களே. என் சகோதரர் அங்க இருக்கிறார் இல்லையா, நம்முடைய அருமை ஹியூமர் கிளப் சேகரன் இருக்கிறார். அந்த கொரோனா காலத்திலே கைவிடப்பட்டு உறவினர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தீண்டத்தகாதிருக்கக்கூடிய உடல்களுக்கு இறுதி மரியாதை செய்த அவர்களை அழைத்து, தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களை மேடையில் அமர்த்தி அவர்களை கண்ணியப்படுத்திய உருவம் எனக்கு நேரே எதிரே உட்கார்ந்திருக்கிறது. நாகர்கோயிலில் 2004 நான் போய் பார்த்தேன். அவன் இந்துவா கிறிஸ்துவனா முஸ்லிமா அப்படின்னு பார்க்காம சுனாமியில் பாதிக்கப்பட்ட உடல் எல்லாம் அப்படியே ஜேசிபியை வச்சு ஒரு குழியை தோண்டி அதில் போட்டு புதைக்கிறார்கள். நான் நேரடியாக அங்கே சென்ற பொழுது பெரிய குழி தோண்டப்பட்டிருக்கிறது, 2 புறமும் மணல் குவிக்கப்பட்டிருக்கு, தோண்டின மணலை அள்ளி போட்டிருக்கு, அதில் உடலை அள்ளி போடுகிறார். உடலை அள்ளி போடுகிற பொழுது எனக்கு தோன்றியது, அந்த பூமி என்ன சொன்னது தெரியுமா? 2 புறமும் குழி தோண்டப்பட்டு சவக்குழி தோண்டப்பட்ட அந்த மண்ணிலே குவிக்க, அந்த நிலத்திலே இருபுறமும் குவித்திருந்த அந்த மண்ணை பார்க்கிற பொழுது ஒரு தாய் கையை விரித்து, உன் சகோதரன் உன்னை பிணம் என்று விட்டு விட்டானா? உன் தாய் உன்னை பிணம் என்று ஒதுக்கி விட்டாளா? உன் தந்தை செத்துப்போன சடலம் என்று உன்னை விட்டுவிட்டு சென்று விட்டாளா? எல்லாரும் ஒதுக்கினாலும் என் கர்ப்பத்திற்குள் வாருங்கள் பிள்ளைகளே என்று இந்த தாய் தான் உள்ளே தன்னை அடக்கிக் கொள்கிறார். உள்ளே தன்னை அடக்கிக் கொள்கிறார். அப்ப பூமிங்கிறது எல்லாவற்றையும் அடக்கக்கூடியது, எல்லாவற்றையும் விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லிச்சுன்னா, எத்தனை விளைச்சல் சொன்னாலும் அடிப்படையான காரணம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி
அவன் பாடினான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் பாடினான். இன்னொன்று இந்த மண்ணுக்குரியது என்னன்னா கந்த புராணம். இதுக்கு மூணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, தேவர்களை சூரபதுமன் சிறை வைத்தான் என்கிற காரணத்தால் விண்ணை விடுதலை செய்வதற்காக வீரபாகு தூது போனான். சீதை என்கிற பெண்ணை விடுதலை செய்வதற்காக அனுமன் தூது போனான். பாரதம் என்கிற இந்த மண்ணை விடுதலை செய்வதற்காக கண்ணன் தூது போனான் என்கிற காரணத்தால் தான் அவன் கண்ணன் பாட்டு பாடினான். அப்ப இந்த மண் அடிமைப்பட்டது. அடிமைப்பட்ட இந்த மண் மீட்கப்பட வேண்டும் சொல்லி சொன்னா எத்தனை அரசர்கள் போராடினார்கள் இல்லையா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று செய்த காரணத்தால் சுதந்திரம் வந்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே, எந்த தியாகம் கத்தியின்றி ரத்தமின்றி ஷேவிங் கூட பண்ண முடியாது. ஒரு ஒப்பற்ற ஈகம் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இடிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று அன்றைக்கு பாடி கழித்தானே பாரதியைப் போல எத்தனை பேர் நேரடியான உத்தகலத்தில் இல்லாமல் எத்தனை அரசர்கள் போராடினார்கள். எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டது. நித்தம் யுத்தம் வடிப்பது மனித ரத்தம். அதனால தான் தேசிய கொடியில் உச்சத்தில் சிவப்பு வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் விதவைகளாக போனார்கள், தேசிய கொடியில் நடுவில் வெள்ளை வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் தன் வளம் வாய்ந்த பச்சை வாழ்வை இழந்தார்கள், பச்சையை வைத்திருக்கிறோம். எண்ணி பாருங்க. அப்ப சும்மா வரல சுதந்திரம். நான் இவ்வளவுக்கு அடிப்படைக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு சொன்னதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, துரியோதனனுக்கு இருந்த மண்ணின் மீது அளப்பெரிய பற்று. அதுதான் அடிப்படையான காரணம். இத்தனை இருந்தும் கூட அந்த பாண்டவர்களுக்கு உரிய பூமியையும் கூட அவர்களுக்கு உரிமை படைத்த ஒன்றையும் சேர்த்துக் கொள்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சொத்து குவிப்பு வழக்குன்னு இன்னைக்கு வழக்கு வருதில்லை. சோப்பையும் அழுக்காக்கும் சொத்து குவிப்பு வழக்குகள். சோப்பையும் அழுக்காக்கும் சொத்து குவிப்பு வழக்கு. இவர்கள் சலவை நோட்டுகளுக்காக அழுக்காகி விடுகிறார்கள். இவர்கள் சலவை நோட்டுகளுக்காக அழுக்காகி விடுகிறார். ஆனால் இங்கிலீஷ்காரன் சொத்துங்கிறதுக்கே ப்ராப்பர்ட்டின்னு பேர் வச்சுறான். ப்ராப்பராக வந்தால் தான் அது ப்ராப்பர்ட்டி. இம்ப்ராப்பராக வர்றது இம்ப்ராப்பர்ட்டியே தவிர ப்ராப்பராக வர்றது தான் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இவனுக்கு இருந்த மண்ணின் மீது இருக்கிற அந்த காதல் வெறி, ஆமா இம்ப்ராப்பர், ஒரு ஆக்கிரமிப்பு எண்ணம், அதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம். இந்த எல்லை கோடுகள் போட்டது யார்? சுவர்களை எழுப்பியது யார்? உனக்கும் எனக்கும் இடையே சுவரை எழுப்பியது யார்? எல்லை கோடுகளை ரத்தத்தால் கீறி கிழித்துக் கொண்டது யார்? உங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன். இறைவன் வானத்தை உயர்த்தி இருக்கிறான், பூமியை கீழே வைத்திருக்கிறான். மேல் கீழ் என்று சொல்லவில்லை. அது உச்சத்தில் வானம் இருப்பதும் பூமி கீழே இருப்பதற்குமான காரணம், இங்குதான் வரப்புகள் உண்டு, இங்குதான் சுவர்கள் உண்டு, இங்குதான் ஒன்னையும் என்னையும் பிரிக்கக்கூடிய எல்லை கோடுகள் உண்டு. வானத்தில் இது எதுவுமே இல்லை. அது பொது. அது ஆப்பிரிக்க வானம் என்றோ ஆஸ்திரேலியா வானம் என்றோ பாகிஸ்தான் வானம் என்றோ தனி வானம் இல்லை. ஏன்னா வானம் என்ற ஒன்றே இல்லை. அப்ப இந்த பூமி இதன் மீது விளைத்திருக்கு. அதனால 3 ஆசைகளில் முக்கியமான ஆசையாக மண்ணாசை. அந்த மண்ணையும் பெண்ணாக கருதினான் இல்லையா? மண்ணையும் பெண்ணாக கருதினான். அப்ப அது ஒன்று அடிப்படையா. துரியோதனை பொறுத்தளவில் நான் 4 அடிப்படை என்னுடைய பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணவிடத்திலே நான் படித்தவன், அவரிடத்தில் கற்றுக்கொண்டவன் என்கிற காரணத்தால் சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, வில்லி பாரதம் முழுக்க அப்படியே உட்கார்ந்து பாடம் கேட்டவன் நான். பாரதம் பெருந்தேவனார் பாடிய பாரத வெண்பா, வெண்பாவிலேயே பாரதம் பாடியிருக்கிறான். அதை உட்கார்ந்து அவரிடத்தில் கேட்டேன். வியாச பாரதம் ஐயாவிடத்தில் கேட்டேன். மூதறிஞர் ராஜாஜினுடைய வியாசர் விருந்து படித்தேன். வியாசர்னா ஒரு தனிப்பட்ட ஆளுடைய பேர் இல்லை. வியாசர்னா தொகுத்தவர்னு அர்த்தம். வியாசர்னா ஒன்கி இல்லையா, கம்பைல்,
வெவ்வேறு இடத்துல கிடந்ததை ஒன்றாக தொகுத்து தந்தவர்னு அர்த்தம். அதில் இல்லாததே இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் என்பது ஒரு பெண்ணின் காலில் அணிந்திருக்கக்கூடிய நகையை மையமாக வைத்தது. நான் அதுக்கு முந்தியது என்று பாரதம் என்று கருதுகிறேன். ஏன்னா இது 2000 வருஷம்தான் ஆச்சு. அது பாரதம் என்பது இந்த நாட்டின் மண்ணின் நிலத்தின் அடிப்படையில் பெயர் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு சின்னது, ஏன்னா ஆங்கில பேராசை, என்னோட ஆங்கிலம் கற்றுக்கொண்டவர், என்னை விட ஆங்கில புலமை மிகுந்தவர். நான் சொல்லுகிறேன், ஒத்தல்லோ என்கிற ஒரு நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதினார். காலையில் மகாகணபதி தன்னுடைய துணைவியாரை அறிமுகப்படுத்தி ஒரு பெயரை சொன்ன பொழுது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. ஒத்தல்லோ என்கிறவன் கண்ணங்கரேர் என்று கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நீக்ரோ, ஒரு மூர் நாட்டு வீரன். கண்ணங்கரேன்னு கருப்பாக இருப்பான் இல்லையா? அவன் சிறந்த வீரங்கிறதுனால டெஸ்டிமோனா என்று அவனுடைய துணைவி, காதலி டெஸ்டிமோனா, அவர் வெள்ளைக்கார பெண்மணி இல்லையா? தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல இருக்கக்கூடியவர், தாய்ப்பாலில் கழுவப்பட்ட தங்க நிலாவை போல இருக்கக்கூடிய கண்ணங்கரேர்னு கருப்பா இருக்கக்கூடிய இந்த நீக்ரோவை பார்த்து, இந்த மூர் நாட்டு வீரனை பார்த்து காதலித்தாள். அவளையே கைப்பிடிக்க வேண்டும் என்று எல்லாம் முடிவாய் போச்சு. இதை பிரிக்க வேண்டும் என்று நினைத்தான் ஒருவன், அவன் இயாகோ, கயமம். இந்த பெண்ணின் மீது கொண்ட தவறான ஆசையின் காரணமாக ஒத்தல்லோவை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே இந்த 2 பேரையும் பிரிக்கிறான். வாழ்க்கையில் பிரிவு என்பது வருத்தத்திற்குரியது தானே. பிரிவு என்பதே வருத்தத்திற்குரியது தான். நீங்க ஒரு திராட்சை குலையில இருந்து ஒரு சின்ன திராட்சை பழத்தை எடுத்து பார்த்தீங்க, you can see a drop of water on the top of grape. அது கூட பிரிவுக்கு வருந்துகிறது. ஒரு சின்ன பழம், திராட்சை பழத்திலிருந்து குலையிலிருந்து எடுத்து பாருங்க, you can see a drop of water on the top of grape இல்லையா? கலீல் கிப்ரான் என்கிற ஒப்பற்ற அந்த லெபனானிய நாட்டு கவிஞன் எழுதுகிறான், யூ கேன் see a drop of water on the top of grape. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் உயிரற்றது என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய திராட்சை அதனுடைய குலையில இருந்து ஒரு பழம் பிரிகிற பொழுது அது கூட கண்ணீர் விட்டு அழுகிறது, ஒரு துளி இருக்கிறது. ஏன்னா அதன் விதைகள் இதய வடிவத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த இதயத்தின் ஈரத்தோடு அதுவும் கண்ணீர் வடிக்கிறது, பிரிவுக்கு கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் பிரிவு என்பது காதலில் பிரிவில்லை. இட் இஸ் நாட் செப்பரேஷன், பட் இட்ஸ் elongation of love. It is not separation, it is elongation of love. ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிலப்பதிகாரம் என்று பெயர் வைக்கிற காலகட்டத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். மகாபாரதம் என்கிற பெயர் வைக்கிற காலகட்டத்தை எண்ணி பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அதில் ஒத்தல்லோ என்கிற நாடகத்திற்கு ஆய்வு செய்த ஒரு திறனாய்வாளர் அவர் சொல்றாரு, இது கர்நாடகமா ஒத்தல்லோன் கதாநாயகனுடைய பெயரை வைத்திருக்கிறார் இல்லையா? கதாநாயகனுடைய பெயரை வச்சிருக்கிறார். இது கர்நாடகம், மிக பழமையான எண்ணம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இளங்கோவடிகள் கண்ணகி என்று பெயர் வைக்காமல், சீத்தலை சாத்தனை போல மணிமேகலை என்று பெயர் வைக்காமல் சிலப்பதிகாரம் என்று வைத்த சூழ்வினை சிலம்பு காரணமாக ஊழ்வினை வந்து உறுத்துவதாதலின் சிலப்பதிகாரம் என்ன பெயரை நாட்டினேன்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பெயர் வைத்திருக்கிறார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதுக்கு முன்னாடி உள்ள மகாபாரதத்திற்கு போகிறேன். அந்த திறனாய்வாளர்கள் ஒத்தல்லோ என்கிற அந்த நாடகத்தை பற்றி எழுதிய திறனாய்வாளர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல இணை, ஒரு ஜோடி, அது பிரிந்துவிடக்கூடாது என்று சேர்ந்து வாழ வேண்டும்னு படிக்கிறவனுடைய, நாடகம் பார்க்கிறவனுடைய எண்ணமெல்லாம் அப்படி இருக்கிற பொழுது இந்த கயவன் இந்த 2 பேரையும் பிரிக்க வேண்டும் என்று நினைத்து தன் உயிரை போல் நேசிக்கக்கூடிய ஒரு கைக்குட்டையை ஒத்தல்லோ தன் துணைவி காதலியாக இருக்கக்கூடிய டெஸ்டிமோனாவுக்கு கொடுக்கிறான். இவர்கள் 2ம் அறியாமல், அப்ப கொடுக்கிற பொழுதே ஒத்தல்லோ சொல்லுவான், என் உயிரை போன்றது இந்த கைக்குட்டை, நீ எதை பிரிந்தாலும் இதை பிரியக்கூடாது இல்லையா? எதை பிரிந்தாலும் இதை பிரியக்கூடாது. இது கர்ச்சீஃப் இல்லை, ஹர்ச்சீஃப்னு சொல்லும், பிரியக்கூடாது. இவன் ஒரு ஆளை விட்டு திருடி ஒரு பொது
கிளப்பில் ஒத்தல்லோவுக்கு முன்னாடி கையை ஆட்டி காட்டுறான் இல்லையா? கைக்குட்டையை காட்டி விட்டு, இது மட்டுமில்லை, இதற்கு உரியவளும் எனக்கு உரியவள். கைக்குட்டை மட்டுமில்லை, இதற்கு உரியவளும் எனக்கு உரியவள் என்று சொன்ன பொழுது சபலப்பட்டு சந்தேகப்பட்டு நேர தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒத்தனோவை கழுத்தை நிறுத்தி, இட் இஸ் தி காஸ் மை சோல், லெட் மீ நாட் நேம் இட் டு யூ சேஸ் ஸ்டார்ஸ். சிவாஜி கணேசன் ஒத்தலோவா நடிக்கிற நாடக காட்சியில் கூட அந்த குரலுக்கு அந்த வரி வசீகரம் இருந்தது. அதுக்கே ஆங்கிலத்துக்கு ஒரு பின்னணியை ஒரு ப்ரொஃபஸர் தான் குரல் கொடுத்தார். சிவாஜி கணேசனுக்கே பின்னணி. கழுத்தை நெரிச்சு கொள்ளுகிறான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு காதல் முறிந்து போனதற்கு, இந்த சோகம் டிராஜடி நடந்ததற்கு காரணம் ஒரு கைக்குட்டை என்கிற காரணத்தால் திறனாய்வாளர்கள் ஒத்தல்லோ நாடகத்திற்கு ஷேக்ஸ்பியர் வைத்த பெயர், ஒத்தல்லோ என்ற கதாநாயகனுடைய பெயரை வைத்தது கர்நாடகம் என சொல்லி, ரொம்ப பழமையான எண்ணம் சொல்லி, இட் ஷுட் பி கால்ட் அஸ் தி டிராஜடி ஆஃப் ஹேண்ட்கர்ச்சீஃப். அது ஒரு கைக்குட்டை விளைத்த சோகம் என்று வைத்திருந்தால் சிறப்பா. என கைக்குட்டை தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்தது. அது வித்து, நாடகம் விளைவு, ஒரு கொலை, ஒரு பிரிவு விளைவு. இதை படிக்கிற பொழுது சண்முககனின்னு எங்கள் பேராசிரியர், ஐயோ உப்புலின்னு எங்கள் பேராசிரியர் ஆங்கிலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தியாகராசர் கல்லூரியில் படித்து கொடுத்தது போது நான் என்னுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதினேன். என்ன எழுதுனேன்னு சொல்லிச்சுன்னா, தி ட்ராஜடி ஆஃப் ஹேண்ட்கர்ச்சீஃப் அப்படிங்கிற இந்த குறிப்பை நினைவுபடுத்தி நான் எழுதினேன் இல்லையா? ஒத்தல்லோ நாடகத்தை படிக்கிற பொழுது கண்ணீர் வருகிறது, ரெண்டு பேரும் பிரிந்து போகிறார்கள். கைக்குட்டை என்பது கண்ணீரை துடைக்க பயன்படும் ஒரு கைக்குட்டை கண்ணீரை அல்லவா வரவழைத்து விட்டது என்று நான் எழுதினேன். ஒரு கைக்குட்டையே கண்ணீரை வரவழைப்பதற்கு காரணமாக ஆகிவிட்டது. போருக்கு காரணமாக இருந்த சூதாடிய தர்மன் போரை நிறுத்துவதற்கு முற்பட்டான்னு தம்பி பேசுகிற பொழுது எனக்கு அந்த இடம் வந்தது. நான் இவ்வளவு சுட்டிக்காட்டி சொல்வதற்கு காரணம், அப்ப ட்ராஜடி ஆஃப் ஹேண்ட்கர்ச்சீஃப், சிலப்பதிகார கண்ணகி கோவலன்னு பேர் வைக்காம எது அதிகாரம் செய்தது, எது காரணமாக இருந்தது, எது வித்தாக இருந்தது, எது வேறாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது சிலம்பு. என்னுடைய ஒரு சின்னஞ்சிறிய கவிதை நினைவுபடுத்துகிறேன். பிறக்கையிலேயே மகுடத்தோடு பிறக்கிற காரணத்தாய் மிளகாய் அதிகாரம் செய்கிறது. பிறக்கிற பொழுதே மகுடத்தோடு பிறக்கிற காரணத்தால் மிளகாய் அதிகாரம் செய்கிறது. ஒரு பெண் காலிலே போட்டிருக்கக்கூடிய நகை அநீதி இழைத்த ஒரு ஆட்சியே கவிழ்த்து விட்டது இல்லையா? அதுக்கு காரண சிலம்புன்னா மகாபாரதத்தில் மண் மீது துரியோதன் வைத்திருந்த பற்று, அதுதான் இத்தனை யுத்தங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. மற்றதெல்லாம் துணை காரணம், மற்றதெல்லாம் துணை காரணம். அதெல்லாம் ஒரு கருவியாக இருந்திருக்கிறான். நான் மறுக்கலை. ஏன்னா இது பட்டிமண்டபம் இல்லை, ஒரு கருத்தரங்கம் என்கிற காரணத்தால் சொல்கிறான். வியாசர் சொல்றாரு, அந்த பாரதி வழிமொழிந்து சொல்கிறான், துரியோதன் சாதாரணமான 1000 யானைகளுடைய வலிமை உடையவனான். 1000 யானைகளுடைய வலிமை உடையவன், அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன். அவனுக்கு என்னன்னா, இந்த மண்ணுக்கு பொறுமையான குணம் இருக்கும். ஆனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தான் அவன் கடைசி வரைக்கும், துரியோதனன் அடைந்த அவமானம்தான் அவமானம் போவதற்கு காரணமாக இருந்தது இல்லையா? பார்த்து சிரிச்சா. ராஜா ராமச்சந்திரன் ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு தப்பு நடக்கிற பொழுது, ஐயா 2 பெண்களை 1000 பேர் சேர்ந்து விரட்டிட்டு போகிறாங்க, 2 பெண்களை நிர்வாணப்படுத்துறான், கொண்டாடுறான். நான் எங்கேன்னு சொல்லணுங்கிற தேவையில்லை இல்லையா? எங்கேன்னா இது கௌரவர்கள் சபையில் நடக்கிறது. ரொம்ப கௌரவமான வேலையை செய்தவர்கள் கௌரவர் சபையில் நடக்கிறது இல்லை? எவ்வளவு நாகரீகம் அடைந்த சமூகமா இது! திட்டினார வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை இழுத்து தராதலத்தில் போக்கி பொன்னையவள் அந்த புறம் தனில் சேர்க்காமல் நெட்டை மரங்கடன நின்று புலம்பினார். அந்த துச்சாதனை இழுத்துட்டு வர்ற பொழுது கொண்டுட்டு வாடான்னு சொன்னது யாரு? அவ அண்ணி.
அண்ணி என்பது அடுத்த தாய், அவளை விலைமகள் என்று யார் சொல்றா? துரியோதனன் சொல்ற. பாரதி பாடி இருக்கிற விலைமகள். ஏன்னா எங்க விலைக்கு கிடைத்து விட்டாள், நீ அவளை கூட்டுட்டு வாடாங்கிற. அண்ணி என்பவள் அடுத்த தாய். அப்ப அவள் அன்றைக்கு அவமதித்தது என்னாச்சு? இவ்வளவு பெரிய போரை விளைவிப்பதற்கு காரணமாக போய்விட்டது. அவள் அவமானப்படுத்தப்பட்டால், கூந்தல் முடிக்கப்பட்டது, தேசம் இல்லை கேசம் சொன்னார் இல்லையா? அது ரொம்ப அழகான ஒரு பார்வை. முடித்து வைத்தவன் கேசவன் என்று சொன்னார். இன்னும் அழகான பார்வை. இதுக்கே ராமச்சந்திரனுக்கு நோபல் பரிசு ஏன்ட்ட இருந்துச்சா கொடுத்துடுவேன். அதுல உண்மை கிடையாது. கடைசியில் இவ்வளவு பெரிய இதுதான் சண்டையா? இதுக்குதான் அவமதிப்புங்க. அது பெண்ணுக்கு நிகழ்ந்தாலும் ஆணுக்கு நிகழ்ந்தால் அவன் சொல்றான். யார்? திருதராஷ்டிரன் சொல்றான். ஆட்சியாளன் திருதராஷ்டிரனாக இருந்தால் இப்படிப்பட்ட துகில் உரிதல் நடக்கும். திருதராஷ்டிரன்னா குருடானவன் அர்த்தம், ராஷ்டிரம்னா ஆசைன்னு அர்த்தம். திருதம்னா ஆசைன்னு அர்த்தம், ராஷ்டிரம்னா ஆட்சியின் மீதும் மண்ணின் மீதும் ஆசை கொண்டவனுக்கு கண்ணு குருடாத்தான் இருக்கும். அதனாலதான் அவனுக்கு திருதராஷ்டிரன்னு பேரு. அவன் கூட சொன்னான். அது இந்த பாரதத்தில், வியாச பாரதத்திலும் வில்லி பாரதத்தில் இருக்கக்கூடிய திருதராஷ்டிரம் வேற, பாரதி படைத்திருக்கிற திருதராஷ்டிரம் வேற. அவன் முன்னுரையிலே பாரதி எழுதி காட்டுகிறான். அவன் சொல்றான், டே தப்புடா, வேண்டாம்டா, இருக்கிறது போதாதடா அப்படின்லாம் சொல்லி பார்க்கிறான். அன்னைக்கு ஏதோ அவன் சிரிச்சாங்கிறதுக்காக உனக்கு ஏண்டா இவ்வளவு வன்மம் என்று சொன்னான். எண்ணி பார்க்கிற பொழுது எல்லாம் இழந்தான். பாரதிக்கு எந்த இடத்துல கோவம் வந்துச்சு தெரியுமா? அத்தனையும் இழந்தான். எந்த இடத்துல பாரதி கோவம் வந்துச்சு? அவன் அணி மணி நகை படைகள் செல்வம் எல்லாத்தையும் இழக்கிற பொழுது, சகோதரர்களை இழக்கிற பொழுது, ஏன் பாஞ்சாலியை வைத்து இழக்கிற பொழுது கூட பாரதிக்கு கோபம் வரல. அப்படியே பாடுற பாரதி, கோயில் காத்து நிற்போர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். தேசத்தை வச்சு இழந்தான்னு பாரதியினால சகிக்க முடியல. பேனாவால் காரி உமிழ்கிறான். தேயம் வைத்து இழந்தான். ஏண்டா காப்பாத்துறது தாண்டா கொடுத்தோம். தமிழுக்குள்ள ஒரு அழகு என்ன தெரியுமா? இந்த தம்பிமார்கள் கேட்டுக்கொள்ளட்டும். தமிழுக்குள்ள அரசன் ஒரு சொல் இருக்குது, ஆழ்வோன் ஒரு சொல் இருக்குது, மன்னன் ஒரு சொல் இருக்குது, வேந்தன் ஒரு சொல் இருக்குது. ஆனால் தமிழர்கள் அதிகமாக ஆண்ட சொல் காவலன். அவர்கள் காவலுக்கு வைத்திருக்கிறவர்களே தவிர அவர்கள் உரிமையாளர்கள் இல்லை. தேசத்தின் காவலர்களே தவிர they are not the proprietors. அவங்கெல்லாம் வாட்ச்மேன் மாதிரி, காவல் காக்கக்கூடிய பொறுப்பே தவிர அவர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் உரிமை கிடையாது. இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால தான் தாயை விலைமகள் என்று பேசுகிறவன் எந்த தகுதியுமற்று மண்ணின் ஆசை என்பது ஏதோ நிலத்தின் மீது கொண்ட ஆசை என்று கருதி விடாதீர்கள். மண் பொறுமையின் சின்னமாக இருக்கும். ஆனால் தனக்கு சின்ன வயதில் ஏற்பட்ட அவமானம், அதைத்தான் ஈகோன்னு சொல்றோம். நான் இந்த பேச்சை முடிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு ஆங்கில கவிதை, அதோட முடிக்கலாம். ஏன்னா நண்பர் வந்துட்டதுனால எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம வீரர்கள்லாம் ஒலிம்பிக்கு போகிறாங்க, அப்படியே வராங்க. என் நண்பர் பாஸ்கரன் ஒருத்தர் 100 மீட்டர் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறதுக்கு போனார். இப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில், உலக ஒலிம்பிக்கு போனார். அவரை அங்கே போய் வந்த பிறகு நான் கேட்டேன், என்ன பாஸ்கரா தங்கப்பதக்கம் எதுவும் கொடுத்தாங்கடா? யாரும் கொடுக்கலையேன்ட்டான். கொடுத்தாவில் நான் வாங்கிறதுக்கு என்னப்பான்னு கேட்டேன். 10 பேர் இந்த இறுதி ஓட்டத்தில் ஓடுறேன், எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்கன்ட்டான். ஏன்டா இவனை சேர்த்து கூட கூட்டிட்டா ஓடுவாங்க? அப்படி நீ பின்னாடியா ஓடி வந்தேன்னு கேட்டான். இல்லை, அது தப்பு. முன்னாடி ஓடுகிறவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்தார்கள். புறமுதுகு காட்டி ஓடுகிறவர்களை துரத்தக்கூடாது என்பது தமிழ் பண்பாட்டின் வீரம். அப்படிங்கிறதுனால அப்படியே நின்றுட்டேங்க. இதெல்லாம் சால் ஜாப்பு. தங்கப்பதக்கம் வாங்கலாம். பேராலிம்பிக்ஸுக்கு போகிறவர்கள்
இல்லையா? மாற்றுத்திறனாளிகள் தங்கத்தை கொண்டு வருகிறார்கள். அதனால தான் தங்கத்தில் இத்தனை மாற்று, பத்தரை மாற்று, இத்தனை மாற்று. மாற்றுத்திறனாளிகள் தான் தங்கம் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உறுப்புகள் இல்லை, அவன் ஒழுங்கா போறான். 2 கால் இருக்கிறவன் ஹை ஜம்பில் தாண்டதை விட மாரியப்பன் தங்கவேல் சேலத்துக்கு பதில் சின்ன கிராமத்தை சார்ந்தவன் பேராலிம்பிக்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி போற பொழுது தங்கம். அந்த பாராட்டு விழாவுக்கு போயிருந்தேன். இது மாதிரி உயரமான மேடை, கலெக்டர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஹை ஜம்பில் ரெகுலர் ஒலிம்பிக்கில் ஹை ஜம்பில் 2 கால் உள்ளவன் உயரத்தாவுதலில் தாவி குதித்ததை விட இவன் 2 இன்ச் அதிகம். கால் 4 இன்ச்சு கம்மியா இருக்குது. 4 இன்ச்சு ஒரு கால் கம்மியான ஒரு பையன் உலக சாதனை ஒலிம்பிக்கில் 2 கால் உடையவர் ஹை ஜம்பில் தாண்டினதை விட 2 இன்ச்சு அதிகமாக தாண்டான். நான் சொன்னேன், அன்பிற்குரியவர்களே, வர்ற பொழுது மேடைக்கு கூப்பிட்டான், மாரியப்பன் தங்கவேல் கூப்பிட்டாங்க. அவன் நேராக வரல, அப்படியே பல்ட்டி அடித்து வந்து சேரில் உட்கார். அப்போ இந்த பையன் தாவி இருப்பாங்கிறது தெரிஞ்சு கலெக்டர் பயந்து எந்திரிச்சிட்டார். நான் சொன்னேன், ரொம்ப மரியாதையாக எந்திரிக்கிறாரு. அப்போ சொன்னேன் நான், தங்கம் என்பது ஆழத்தில் கிடைக்கும் என்பதை மாற்றி உயரத்திலும் தங்கம் கிடைக்கும் என்பதை இந்த இந்தியன் உறுதி செய்திருக்கிறார். அது மாற்றுத்திறனாளிங்கிறது அதுதான். அப்ப நாம் உங்களுக்கு சொல்வது, அதை உரிமையாளனை போல அந்த மண்ணின் மீது கொண்ட ஆசையும், அந்த மண்ணை நோக்கி இது வெறும் தளம், நீர், 2க்கும் தெரியாம தடுமாறுகிற பொழுது அவள் கேட்ட ஒரு வாசகம், நீ குருடனுக்கு பிறந்தவன் தானே, அதனால தானே தடுமாறுற என்று அவமானகரமான சொற்களை அவள் பேசியதும் அவமதித்ததும் தண்ணீருக்கும் நிலத்திற்கும் தெரியாதவனாக இருக்கிறவனுக்கு அந்த ஈகோ அங்கே வந்துச்சு. அந்த ஆங்கில கவிதை சொல்கிறது, ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்க ஓட்டப்பந்தயத்தில் வென்றவன் வீட்டிலே இருக்கிறான், வயசாயிடுச்சு, சீனியர் பர்சன். திருட வீட்டுக்குள்ள புகுந்து திருடிட்டு மூட்டை கட்டிட்டு போறான். முழிச்சு பார்க்கறான், வீட்டில் இருந்ததெல்லாம் திருடன் திருடி கொண்டு போகிற பொழுது பின்னாடி இந்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் படைத்தவன் அவனை பின்தொடர்ந்து ஓடுறான். திருடன் ஓடுறான், ஒலிம்பிக் முன்னாள் வீரன் ஓடுறான், திருடன் முன்னாடி ஓடுறான். ஒலிம்பிக்கில் ஓடி தங்கப்பதக்கம் பெற்றவன் ஓடுறான். திரும்ப ஒரு கட்டத்தில் அவன் என்ன நினைக்கிறான்னா, திருடனை துரத்தக்கூடிய ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரன் நினைக்கிறான், ஒலிம்பிக்கிலேயே வென்று தங்கப்பதக்கம் வென்ற என்னை ஒரு திருட்டு போய முந்தி போவதான அவனுக்கு முன்னாடி ஓடிடுறான். இதுதான் யூ கோ ஐ கோ பட் தி ஈகோ ஷுட் கோ. இதுதான் ஈகோங்கிற தான்மை என்கிற தன்மை. இது துரியோதனுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால தான் எல்லாரையும் அவமதிக்கிறான். தான் பட்ட ஒரு அவமதிப்பு என்பது விதரனை அவமதிக்கிறான் இல்லையா? சாரமற்ற வார்த்தை சாற்றுகின்றாய் விதரா, சாரமற்ற வார்த்தை. சித்தப்பனை பார்த்து அவன் பேசுற வார்த்தை, தின்ற உப்பினுக்கே துரோகம் செய்கின்ற விதரா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாரதி எழுதுனா, ஐவருக்கு இல்லையா, ஐவருக்கு மனமும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் உனக்கு விதுரா செய்து விட்டது. ஏண்டா சாப்பாட்டுக்கு மட்டும் நாங்க, ஆனால் மனமெல்லாம் பாண்டவர்களுக்கு என்று வைத்திருக்கிறாயே என்று எல்லாரையும், குருவாயிருக்கிற பீஷ்மர் உட்பட எல்லாரையும் அவமதிக்கிறான் அவமதிக்கிறான் அவமதிக்கிறான். அதற்கு காரணம் அவன் ஆதியில் அடைந்த அந்த அவமதிப்பு, அவன் இந்த மண்ணின் மீது கொண்டிருக்கிற மாளா காதல். இதுதான் மகாபாரத போருக்கு காரணம்ங்கிறதுனால மற்ற காவியங்களுக்கு உள்ள பெயர் அணிகலனால் வரும், அளவால் திருக்குறள் என்ற அடி அளவால் வரும். இது நிலம் சம்பந்தப்பட்டது என்கிற காரணத்தால் தான் இதற்கு பாரதம் என்ற பெயர் வரும். எனவே இது வித்தில்லை, அந்த வித்துக்கும் தாங்கி இருக்கிற விளை நிலம் துரியோதனன் என சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அவன் கொடி அரவ கொடி, அவன் கொடி பாம்பு கொடி, பாம்பு உடையை உரித்து கொள்ளும். எனவே அதே குணத்தோடு தான் ஒரு பெண்ணின் உடை துயிலெறியப்பட்ட பொழுதும் கூட அவன் அப்படியே இருந்தான் என்பதையும், அவன் கொடியவன் என்பதையும்
மகாபாரதம் உணர்த்துகிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.